இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 78 பேர் உயிரிழப்பு. ஈரான் ராணுவ தளங்கள், அணு ஆயுத நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தொடர் தாக்குதல். இஸ்ரேலின் நாட்டின் டெல் அவிவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை குறிவைத்து அடுத்தடுத்து ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல். ஈரான் ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி. ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேலுக்கு உதவும் அமெரிக்க ராணுவம். ஈரான் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அழித்ததாக தகவல். இஸ்ரேலில் ராணுவ தலைமையகத்தை குறிவைத்து ஏவுகணைகளை மழையாய் பொழிந்த ஈரான். 150க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளில் 50ஐ தடுத்ததாக இஸ்ரேல் தகவல். பிரதமர் மோடியுடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தொலைபேசி வாயிலாக பேச்சு. மத்திய கிழக்கில் பதற்றத்தை குறைத்து அமைதி திரும்ப வழிவகுக்க நெதன்யாகுவுக்கு வலியுறுத்தல். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் நிலவி வருவதால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுமா என அச்சம். இந்தியாவில் போதுமான அளவில் கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தகவல். பல நூற்றாண்டுகளாக போராடி வெளிக்கொணர்ந்த வரலாற்றை ஒவ்வொரு நாளும் அழிக்க முயல்கிறது பாஜக அரசு. தமிழ் பாரம்பரியத்தின் உண்மை குறித்த சாட்சிகள் கிடைக்கும் போதெல்லாம் மத்திய அரசு பின் வாங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கீழடிக்கு உலகளாவிய குரலை கொடுத்தது பாஜக என தமிழிசை பதிலடி. பாஜக தமிழ் பாரம்பரியத்தை கண்ணியத்துடன் பாதுகாக்கிறது எனவும் பேட்டி. ஒரு கீழடியை இவர்கள் ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், தமிழின் தொன்மையை நீங்கள் 5-6 அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்களுக்கு போது எதை கொண்டு வந்தீர்கள்? உங்கள் ஆட்சியில் கீழடியின் நிலைமை என்ன? ஏன் வெறும் 55 லட்சம் மாத்திரம் தமிழ் அகராட்சிக்கு ஒதுக்கினீங்க? உலக அரங்கிற்கு எடுத்து சென்றது பாஜக தான். அதனால்தான் நான் மறுபடியும் சொல்றேன், கீழடியை நாங்கள் அகழ்வாராய்ச்சி செஞ்ச பின்புதானே அதை பற்றி அரசியல் செய்ய முடிகிறது உங்களால். அதனால நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கீழடிக்கு, அந்த தொன்மைக்கு, அதை வெளிக்கொணர்வதற்கு முழு பொறுப்பு, பாராட்டு பாஜக அரசுக்கு தான் கொடுக்கணும். நாங்க ஆரம்பிப்போம், அதற்கப்புறம் நீங்க அதை உணர்வு பூர்வமாக அதை எடுத்து சென்று எதிர்த்து நீங்கள் குரல் கொடுத்து கொண்டிருப்பீர்கள். உதாரணத்துக்கு எய்ம்ஸ் மாதிரி. மீத்தேன் ஹைட்ரா கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி அளித்து டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக்க முயற்சித்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும்போது மக்களின் எதிர்ப்பு என்ன என்பது தெரியும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தன் மூச்சு அடங்கும் வரை அன்புமணிக்கு தலைவர் பதவியை வழங்க மாட்டேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என கூறியதை காப்பாற்ற முடியவில்லை எனவும் வேதனை. பார்க்கும்போது என் மூச்சு காற்று அடங்குற வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன். ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்தால்தான் மத்திய பாஜக அரசை பணிய வைக்க முடியும். வக்பு சட்டத்தை திரும்ப பெற கோரி நடந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. ஆணவம் பிடித்த இந்திய ஒன்றிய பாசிச பாஜக அரசை பணிய வைத்தார்கள்.
ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்தால் அவர்களை பணிய வைக்க முடியும். ஆணவத்தை வீழ்த்த முடியும். அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த களத்தில் கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி அதிமுக பாஜக கூட்டணி குறித்து குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பாய்ச்சல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது தனக்கு தனிப்பட்ட விரோதம் இல்லை என திவ்யா சத்யராஜ் வீடியோ பதிவு. தாவேக்காவிலிருந்து விலகிய பெண்களுக்கு ஆசிட் வீச்சு மிரட்டல் குறித்து கேள்வி. இன்னொரு விஷயம், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அண்ணா மீது எனக்கு எந்த ஒரு பர்சனல் விரோதமும் கிடையாது. நான் ஒரு அரசியல்வாதியா தான் அவர் கேள்வி கேட்கிறேன். எதிர்கட்சியில இருக்கிற பெண்களுக்கும் உங்க கட்சியிலிருந்து வெளியே வந்த பெண்களுக்கும் உங்க தொண்டர்கள் ஆசிட் வீசுவேன்னு மிரட்டியிருக்காங்க. இது அந்த பொண்ணோட அம்மா ஒரு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இல்லைங்கன்னா ஒரு கட்சியோட தலைவரா நீங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். An efficient politician should focus on people and not on power. Thank you. மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு நிபந்தனைகளுடன் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி. மத நிகழ்வுகளில் அரசியல் கலக்கக்கூடாது என்பதை மனதில் கொண்டு நிகழ்வுகளை நடத்த நீதிபதிகள் உத்தரவு. நில அபகரிப்பு புகாரில் சிக்கிய பாஜக நிர்வாகியான மின்ட் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான 9 இடங்களில் போலீசார் ரெய்டு. முக்கிய ஆவணங்கள் சிக்கிய நிலையில் பாஜக பிரமுகரை கைது செய்து புழல் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை. சென்னை வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு பணி இறுதி கட்டத்தை எட்டியது. விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட உள்ள நிலையில் அமைச்சர் ஏவாவேலு நேரில் ஆய்வு. தூத்துக்குடியில் நெய்தல் கலை திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. நம்முடைய வாழ்வியலை பிரதிபலிக்கும் மண் சார்ந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி பேச்சு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் விலை 74,560 ரூபாய்க்கு விற்பனை. நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. நாகப்பட்டினம், புதுச்சேரி, காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவு. ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து கோவை தொண்டாமுத்தூரில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் முகாம். கோவையில் தீயணைப்பு, மீட்பு பணிகள் துறை உட்பட அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு.
அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தென்காசி முதியோர் இல்லத்தில் உணவருந்திய 4 பேர் பலியான சம்பவம். முதியோர் இல்ல காப்பகத்தின் உரிமையாளருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். தூத்துக்குடியில் முன்னாள் கப்பல் மாலுமி வீடு உள்ளிட்ட 2 வீடுகளில் கொள்ளையடித்த 4 பேர் கைது. 35 பவுன் தங்க நகைகள் மற்றும் கார் பறிமுதல். தஞ்சாவூரில் பெண்ணின் உடலிலிருந்து 27 கிலோ எடையுள்ள நார்த் சிசு கட்டி வெற்றிகரமாக அகற்றம். அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை. மதுரையிலிருந்து அபுதாபிக்கு விமான சேவை தொடக்கம். மதுரையிலிருந்து அபுதாபிக்கு திங்கள், புதன், வெள்ளி ஆகிய நாட்களில் விமான சேவை இயக்கப்படும் என அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழவரப்பள்ளி அணையிலிருந்து வினாடிக்கு 981 கன அடி நீர் வெளியேற்றம். தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீரில் அதிகப்படியான ரசாயன நுரை வருவதால் விவசாயிகள் கவலை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் மறியலில் ஈடுபட்ட பழங்குடியின மக்கள் வலுக்கட்டாயமாக கைது. மாற்று சான்றிதழ் கேட்ட பழங்குடியின பெண்ணை இழிவாக பேசிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை பணி நீக்கம் செய்ய கோரிக்கை. ஆண்டிப்பட்டி நகரில் 10 நாட்களாக தொடர்ந்து எரியும் குப்பை கிடங்கு. குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற புகை மூட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை. வாடிப்பட்டி அருகே உள்ள கட்டக்குளம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் டன் கணக்கில் மழையில் நனைந்து வீணாகும் நெல் மூட்டைகள். அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் விவசாயிகள் வேதனை. திருத்தணியில் காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர்கள் பணிக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேர்முக தேர்வு. 12 காலி பணியிடங்களுக்கு 440 பெண்கள் வந்த நிலையில் அடிப்படை வசதிகளின்றி பரிதவிப்பு. நடப்பு கல்வியாண்டுக்கான கால அட்டவணையை வெளியிட்டது பள்ளிக் கல்வித்துறை. மொத்தம் 210 நாட்கள் வேலை நாட்களாகவும் அனைத்து சனிக்கிழமையும் விடுமுறை என்றும் அறிவிப்பு. தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு கேப் மாகாணத்தில் பெய்த கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. 78 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாகவும் தகவல். அமெரிக்காவில் ட்ரம்ப் நடவடிக்கையை கண்டித்து 25 நகரங்களில் தொடர் கலவரம். கலவரம் பாதித்த பகுதிகளில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு கலவரத்தை தடுக்க ஏற்பாடு. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் 3வது உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு தங்கம். பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் மோதிய சுருச்சி இந்தர் சிங் தங்கப்பதக்கம் வென்ற அசத்தல். சேலத்தில் நடைபெற்ற டிஎன்பிஎல் 9வது லீக் ஆட்டத்தில் சேலம் ஸ்பார்டன்ஸ், ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோதல். சேலம் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி.